வாழ்க்கை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? யாருக்கு வாழ்க்கை சம்பந்தமாக என்னாச்சு? உங்க முன்னாடி இருக்கா? காரணம் எங்க இருக்கதம்மா? மாடல் கொடுத்தேன் கை குலுங்க வளையறித்தேன் நீ அழணும் அழுது நான் சொல்லணும். ஒரு முடிவு எடுப்பா. ஒரு நீ அழுது முடிவு தேவையா? நான் சொல்லணுமா நீ அழப்பறியா? அவ காரணம் எடுப்பா. அம்மாடி உன்மேனி பார்வல் எல்லாரும் யோசியம் நினைக்கிறாரு. புரியுதா? இருக்க நீ உன் மனைவி இப்ப வேணாடா? வேண்டாம். அவன் உன் மேல ஒரு குற்றம் சுமத்துதான். இப்பவும் முன்னாடியா? ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய குற்றம் அவன் செஞ்சுட்டான். நீ பரமா உதவுனது அவன் ஒரு குற்றவாளி ஆக்கி குழப்பத்தை உருவாக்கியிருப்பான். இதான உண்மை. அதான் மதம் கொடுத்தேன்னு நான் சொன்னேன். ஆனா ஒரு சின்ன விஷயம், அவன் இனி வருவானான்னு கேட்டேன். வரணுமான உன்னைய கேட்டாதான் அது குழப்பம். அவன் வேணுமா வேண்டாம்? வேண்டாம். உன் பையனை வர சொல்லி பார்க்க கண்ண கொடு. உன் பையன் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கான்பா. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கான். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்திருக்கான். ஆனா அவருக்கு ஒரு நல்ல நிலைகள் வரக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. ஏன் அவன் சுற்றுலாவுக்கு போக மாட்டான் அப்படின்னா ஒரு நண்பரோட அவன் பிசினஸ் லைன் வச்சிருக்கான். அதை வச்சு 2 மாதத்துக்கு போயிட்டு வரப்பான். அவன் அதில் வெற்றி அடைவான். அதே மாதிரி உன் மகன் தாயார் வீட்டையும் விருப்பம் இல்லை, தந்தை பக்கம் விருப்பம் இல்லை. 2க்கு இடைப்பட்ட வேலைகளை தள்ளாக்கிட்டு இருப்பான். கரெக்டா புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி உன்னை உணர்ந்து உன் பக்கத்தில் வரணும். கால் எடுத்துவான். அவன் புத்தகம் சொல்லலாம். அவன் போக மாட்டான், வர மாட்டான். அரசாங்க வேலை பார்த்தா போக மாட்டான்னு நினைக்க. கடமுடிக்காப்பா, கடமுடிக்கலாம். மகாசக்தியை இது வெற்றி நடக்குமா நடக்காதா? 7 மாதங்கள் வரை அவகாசம். நீ வெற்றி அடைவ. கர்மதானிக்கு இடம் சொந்தமான வழக்கும் மன நஷ்டமும் பற்றி வந்த மகன். தஞ்சாவூரா திருச்சியா வழக்கு? உங்களுக்கு அப்படி இருக்கா? வழக்கு இருக்கா? ஓகே நீ நல்ல காரணம் வருஷத்துல ஒரு வாட்டி திருநாட்டை தான் பிடிக்கும். அவன் சத்த சத்தியா இருக்கும். முத்துக்கருப்பு சுவாமின்னு ஒரு சாமி வராரு. அவர் எங்கடா இருக்காரு? 24 மணி பக்கத்துல இருக்காரு. வீரனார்னு ஒரு தெய்வம் வராரு. அவர் எங்க பாருக்காரு? மாப்பிள்ள வீரனார் காரணம் ஒருவேளை முடிஞ்சிருமா? அதுக்கு முடியும். இப்பதான் ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரை உன்னுடைய வழக்குக்கு கால அவகாசம். அதனால பொறுமையாக இருந்து வெற்றி அடைஞ்சு வரணும். இப்ப இருக்கக்கூடிய கடனை தீர்த்து தரணும். ஒரு இடத்தை விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும். அவ்வளவுதானே? அதை நீ தடுக்க முடியுமா? முடியுமா? நிறுத்திட்டாரு. போ நல்லா இருக்கும்.
கருதாமிக்கு அதே திருச்சி மாநகரம் எல்லை தன்னுடைய சொத்துக்கள் சொந்தமாக வில்லங்கம் மனவேதனை அடைந்து வந்த செல்ல மக்கள். அவருக்கு புரிய முடியாது. தெரியும் யாரெல்லாம் வந்தீங்க? நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? குழந்தை இருக்கா உங்களுக்கு? நீங்க இது யாரு? திருப்பதி மலை வாடும் வெங்கடேசா, திருமகள் மரம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா. என்னடா நீங்க வந்து திருப்பதி வெங்கடாச்சலத்துக்கு வேற என்னடா விஷயம்? பேருக்கிறாங்க வேண்டுதல் போயிட்டு வந்தீங்களா? போடவா தந்தேன் அங்க இருந்து உங்களுக்கு உத்தரவு வந்துருக்கு. ஆம்பளை பையன் பிறப்பான், ஸ்ரீ பாலாஜி முதல் மொட்டை முடிவாணிக்கு அங்கதான் கொடுக்கணுமா? போட்டாங்க. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே. அதானே எத்தனை வருஷம் எனக்கு அப்படி கவலை இல்லை. உங்க உள்ளுக்கு ஒரு சில கவலைகள், ஒரு சில ஐயப்பாடுகள் உடல் ரீதியாக இயல்பாக குழந்தை நமக்கு தோன்றிடுமா, அல்லது வேற எதுவும் சயின்டிபிக் மூலமாக கிடைச்சிருமா, அல்லது வேற எதுவும் குறைபாடுகள் நமக்கு இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் உங்க உள்ளத்துல இருக்கும். ஆனா இறை திரு மார்க்கத்தில் உங்களுக்கு குழந்தை ஜனனமாகும் அப்படின்னு உத்தரவு இருக்கு. 59 வயசுல ஒரு பெண்மணி நான் கட்டியப்பட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது என்கிட்ட கேட்டா, எனக்கு தான் நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போட சொன்னேன். கடைசியில பார்த்தா 3 மாதம் கழிச்சு அவளுக்கு குழந்தை உண்டாரு. எத்தனை வயசு? 59 வயசு. அந்த குழந்தையை பெற்று அவளுடைய சகோதர வீட்டுல வளர்த்துட்டு கொடுத்துட்டான். ரொம்ப தூரம் இல்லை, நேரப்பாளையத்துலதான். புரியுதா? அதனால ஒரு வாக்கு வந்திருக்குன்னா அது உண்மை என்றே அர்த்தமாகும். ஸ்ரீ பாலாஜின்னு நீங்க பேர் வைக்கணும். புண்ணியமான தரிசனம். வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? நீங்க எல்லாரும் 3:30 மணிக்கு என்னை பாருங்க. வெற்றியாகிட்டார ஜெயிச்சிட்டார பார்க்கலாம். பக்கத்துல மேல கருதாமிக்கு அதே திருச்சி மாநகர் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக யாருமா வராங்களாப்பா? யாருக்கெல்லாம் தம்பி திருமணம்? கால் வந்துட்டுவா. நல்ல கால் விடலையா? 100 ரூபா 38 தான். மன நிறைவா கும்பிடு, மன நிறைவா கும்பிடு. வண்டி வாகனம் யாரும் வச்சிருக்கீங்களா? என்னப்பா சொந்த வண்டியா தொழில் தான்? சொந்த வண்டி. இருவா பாப்பா பக்கத்துல 2வது முறையிலுடைய கிரகாவையில் பார்த்தேன். சர்வகால தோஷம் இருக்கு. ஓராண்டு காலங்களாக எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் வேஸ்டா இருந்துட்டு இருக்கும். அவருடைய மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால மனநிலைகள் திரும்பி திருமணத்தை தெளிவா நடிச்சிருந்தா போதுங்களா? சொந்த பந்தங்கிட்ட மாப்பிள்ள இல்லை கொடுத்துறாத பகை வரும். கால் வந்துடும். பதினேழு வாரங்கள் பொறுத்தது. மனதை மாற்றித்தாரேன், கல்யாணத்தை நடத்தித்தாரேன். ஒன்னா சேர விட மாட்டேன், கொண்டு வந்து சேர்த்தேன்.
சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் வீடு சொந்தமாக வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணடியாள் என்ன வேணும்? உங்க வீட்டை மீட்டு தந்துருந்தேன், விலங்கெல்லாம் ஆக்கி தரேன், பணமும் தரேன். வேற என்ன வேணும்? ஏன் என்ன வேணும் உங்க கேட்க சொன்னா நான் தெரிவிச்சுன்னா நீ வருத்தப்படுறியா? வேண்டாம், இந்த வீட்டை மீட்டு தரேன், உடையில வாழ வைக்கிறேன். புரியுதா? யாரையும் நம்பி எதையும் கொடுக்குறாரு. நல்லா கர்மசாமிக்கு அப்படியா? கர்மசாமி, என்னுடைய தொழில் தோன்றமாக நிறைய பணங்களை நான் நஷ்டப்படுத்திட்டேன், வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்திருக்கான். யாருப்பா? தொழில் சம்பந்தமாக நிறைய பணங்கள் நஷ்டமாயிருக்குன்னு சொல்லி வந்திருக்கேன். யாரு? வண்டி வச்சிருக்கிறவன். காரணம் சொல்லலாம். புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் புரியாமலும் செய்கின்றவர்களை பொறுத்து. வாடா தம்பி, என்னடா வேணும் உனக்கு? வாங்கி தரேன். ஏன் அந்த வண்டியை எடுத்து பண்ணிப்போம்? ஒன்றரை வருட காலமாகவே உங்களுக்கு தொழில் தொடர்பான மனவருத்தம் இருக்கும். நிறைய பண நஷ்டம் ஆகிருக்கும். கடன்களால் குழப்பம் நடந்து கொண்டிருக்கும். வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத குறைகள் நடக்கும். இப்போ இந்த வாகனத்தை எடுத்துட்டு போற அளவுக்கு கொடுக்க வைக்கணும். விஷயம் அவ்வளவுதானே. கால் எடுத்துவா. ஏய் இல்லைங்க ஃபேமிலி இங்கே எதுக்கு வர? ராம்நாட்டிலிருந்து உனக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்களையா? அவங்களுடைய உதவியால் உனக்கு நல்ல விஷயம் நடக்கும். உன் வண்டியை வீட்டி கொண்டு வந்து இந்தா சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தவங்க யாருண்டா? குழந்தை வேணுமா? கார்டு இருக்கா? அப்படியா? சொந்த ஊர்? சரி, ரொம்ப சின்சியரா நிறைய விஷயத்தை கவனிச்சு பார்த்து ஒரு தெளிவும் கிடைக்காத வேதனையை நீ அடைஞ்சிருக்க. உண்மைதானே? ஆனா உங்களுடைய உடம்புல பார்த்தேன், குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா குழந்தை தங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் இருக்கு. அந்த குழந்தை தங்கமானு கேட்டேன். குங்குமக்காரி ஆகிய மாரியம்மன் பெயர் வைக்கும்படி பெண் பிள்ளை கொடுக்கிறோம்னு சொல்லி உத்தரவாய். என்ன சாமி இப்படி பொம்பளை பிள்ளை தரமுங்காது, ஆம்பளை பிள்ளை தரமுங்காது, எப்படி அது நடக்கும் அப்படின்னு ஒரு சிலருடைய எண்ணங்கள்ல இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அண்ணன் ரிட்டையர்டு எஸ்பி வந்திருக்காரு. இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. போன வருஷம் அவர் வரும்பொழுது எனக்கு ஒரு பேரை வேணும்ங்க. நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஆம்பளை பையன் அவன் வீட்டில் பிறப்பாண்டான்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவர் பிற வந்து உங்களை சொல்லுவாரு, சாமி சொன்ன மாதிரி எனக்கு ஆம்பளை பையன் பேரன் பிறந்திருக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி உனக்கு சொல்றேன், மருத்துவர்கள் உனக்கு இல்லை என்று சொல்லியிருந்தாலும் கர்மசாமியுடைய சக்தியால உனக்கு கர்மாரியமா வந்து பிறப்பான். கர்மசாமிக்கு தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சாவூர் நான் பார்க்குறேன். ஃப்ரீயாக இருந்தால் அவங்க சொல்கிறேன். சரிக்கா சரி. என் பிள்ளைய வாழ வச்சு கொடுங்க ஐயா.
சந்திரன். என் பிள்ளைய வாழ வச்சு கொடுக்க கருப்புசாமி அப்படின்னு யார் பாரு நாளைத்தான் உன் பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கியா? நாளைத்தான் கல்யாணம் முடிச்சிட்டானா? பையனுக்கு கல்யாணம் முடிச்சியா? அங்க கல்யாணம் முடிச்சிட்டியா? என் பிள்ளைய வாழ வச்சு கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். நினைத்தாக்கம் கட்டி கொடுத்த பிள்ளையாப்பா எங்க இருக்கா இப்போ? என்ன வாழ வைக்கணும்? அடுத்த என் பிள்ளைய வாழ வச்சு கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்கிறாயா? இந்த பையனை கூப்பிட சொல்லுங்க. கருணாமிக்கு என் பிள்ளைய வாழ வைத்து கொடுங்கள் அப்படின்னு தஞ்சாவூர்ல ஒருத்த கேள்வி வைக்க வந்திருக்கான். அண்ணா பெரிய நீங்க இல்ல உங்க பிள்ளை எங்கயா இருக்கு? என்ன இதுல பேசிக்கிட்டு இருக்க? உங்க பிள்ளை எங்க இருக்கு? புரியல, தெளிவா சொல்லுங்க. மெக்சிகோல ரூபா கட்டணும் என்ன சொல்லி எனக்கு புரியல. அந்த ரூபா அவங்களுக்கு என்னக்கா இது யாரு? கருதாமிக்கு போட்டு இது மட்டும் 1500 ரூபா கொண்டுமோ எப்ப நான் சொன்னா நீங்க வந்து கொடுவியா? போ பிள்ளைகளுடைய மனநிலைகள் வந்து நமக்கு கட்டுப்படாதுப்பா. புரியுதா? புரியுதா? என்ன புரியுது? மனசு நமக்கு கட்டுப்படாது. இப்ப குழப்பமான மனநிலையில உட்கார்ந்து இருக்கு. அதை திருப்பி தெளிவுபடுத்துறதுக்கு கிரகங்களை கொஞ்சம் பிரார்த்தனை செய்யணும். அதை நான் ஜெயிச்சு தரேன். உங்களுடைய வாழ்க்கை போதுங்களா? கால் வந்துவா ரூபாய் மகாசக்திக்கு வேற என்னப்பா வேணும்? அதெல்லாம் மாறும். பிள்ளைய முதல்ல வாழ வைப்போம், சொத்துக்களுக்கு பின்னால் கருதாமிக்கு அப்படியா? யாரும் வந்திருக்கான்னு கேட்டுக்கோங்க. மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருப்பது யார்? இந்த குளூர்வாணி கட்டியே அப்படி 3000 ரூபா ஆஸ்பத்திரி. அடிக்கடி ஆஸ்பத்திரி போறாயா? என்னையா பிரச்சனை? நான் போன அடிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு நீ தான் நீ குழுவுக்கு புரியும். பையனுடைய திருமணத்தை பற்றி கேட்டது யாரு? நீங்க மகன் திருமணத்தை பற்றி கேட்டது உங்களுக்கு இப்போ எடுக்க முடியாது, 2 மாசம் ஆகும் அப்படின்னா இந்த குழு மகன் பையனின் வாழ்க்கையை பற்றி கேட்டது யாரு? அதான் கேட்டேன். நீ கேட்டுறேன் குழு ஆமா, நீ குழு எடுக்க புரியாமா? அவன் எனக்கு அதிகம். யார் நீங்க என்ன செய்யணும்? இன்னையில இருந்தா இன்னைக்கு பையனுக்கு எனக்கு நான் அவளுக்கு 2 வாட்டி குழப்பாம மன அமைதியா இருக்கு. யாருமா பையன் எங்க இருக்காரு? கல்யாணம் முடிச்சாரா? கால் வந்துவாங்க. நிதானமா குழப்பாம அவரை ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க போயிட்டு வாங்கம்மா. ஃபோன் அடிச்சு எனக்கு ஆரம்பிச்சுதான் உங்களுக்கு ஃபோன் அடித்தானா நீங்கள் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேளு பார்த்து சொல்லு. உட்காரலாம். சரியா? சரிதா சொல்லுவா. உன் மகன் கடவுளிலிருந்து இருப்பதை கண்டேன். இப்பொழுது 6 மாத காலங்களாக நிலையான ஒரு இடத்துல இருக்க முடியாம வேதனை அடைந்துட்டு இருக்கான். அதனால தொழில மாற்றம் கிடைக்கும்னு சொல்லி உத்தரவு இருக்கு. அந்த உத்தரவின்படி அவருக்கு நிறைய சம்பளமும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? அதே மாதிரி ஆவணி மாதத்துல திருமண சொந்தமான முயற்சியை செய்து வெற்றி அடைவோம். வேற என்ன வேணும்? அதை பற்றி கொஞ்சம் கண்ணு முடிக்க உட்கார்ப்பா. ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குமா? இன்னும் ஒன்றும் பண்ண வேண்டியிருக்கு. சரியாயிடும். காவல் சொல்லலாம். அவர் இருக்கட்டும், நீ மட்டும் போயிட்டு வா. கருதாமிக்கு வரலாம்.
நீங்கள் எதுவும் பேசாதியா பிள்ளைக்கு நிலையான பணியும் நீங்கள் அமைதியாக வாழ்க்கையும் மட்டும் அதுதான் பேசவே கிடையாது. புரியல. அவன் எண்ணம் போலதான் அமையும். நீங்க அதை பொறுத்து கூப்பிடுதா என்ன அமைச்சுட்டார 3 மாதம் கிடையாது. எல்லாம் நல்ல நடக்கும். அவ்வளவுதான். இப்போ தூர எஞ்சி போய் போல கருதாமிக்கு அப்படியா கேட்டு பார்க்கிறேன். வீடு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? வீடு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாருமா? கருதாமிக்கு யாரோ வீடு சம்பந்தமா பத்திரம் சம்பந்தமா குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்களே, யாரு? இவ்வளவு லேட்டா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தஞ்சாவூர் விட்டு வெளியே இருந்து தஞ்சாவூர் சொல்லி வந்ததுதான் காரணம். உனக்கு எந்த ஊரு? சரி, என்ன செய்யணும் உங்களுக்கு? வீடு என்னமா? நம்மள கதையா பேசிக்கிட்டு இருந்தேன். கால் விட்டு வா. உட்கார மாட்டீங்களா? 2 கட்டா நிலையில இருக்கீங்க எல்லாரும். வாங்க பக்கத்துல. உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். வீரனார், பேத்தியம்மை போன்ற தெய்வங்கள் ஒரு பகுதியில் இருக்கு. இருக்கா? வீரனார், பேச்சி தாய், காமாட்சி அம்மன் போன்ற தெய்வங்கள் உங்களுடைய இடையில இருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன். சரியா? இப்போ ஓராண்டு காலங்களாக வீடு இடம் சொந்தமான விஷயத்துல மனக்குழப்பம் அடைந்து குடும்பத்துல தகராறு நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஏதாவது தந்து ஒதுக்கிட்டு எழுத்துல உங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிறதுக்கு காத்து இருக்காங்க. புரியுதா? ஆனா நீங்க எல்லாம் மறுக்கக்கூடிய நிலைமை வரும். அதுல நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, அவன் தான் ஜெயிப்பான். அதனால உங்களுக்கு வீடு இடம் வேணுமா, பணம் வேணுமா? காது வந்துருவான். சார்ஜர் செல்லு சுடுது, இதே போட்டால் செல்லு சுடுது. அந்த ஹலோ வரலாம். புரியுது. உனக்கு இடம் கிடைக்கும். உனக்கு என்ன வேணும்? 3 மாத கால அவகாசத்தில் ஜெயிச்சு வருவீங்க. புதுக்கோட்டை தொண்டைமான், புதுக்கோட்டை தொண்டைமான், புதுக்கோட்டை எல்லாரும் பார்த்துடா. தொண்டைமான், புதுக்கோட்டை தலைவன் தலைவி யார் வந்திருக்கா? கணவன் மனைவி யார் வந்திருக்கீங்களா? கணவன் மனைவி யார் வந்திருக்கீங்களாப்பா? தொழில் சொந்தமாக தடை இருக்குன்னு சொல்லி காட்டுவது யாரு? காவல் சொன்னா. இன்னும் ஒரு முறை கால் வந்துவாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உன் வீட்டுக்கு போற வழியில வலது பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. இருக்கா? அந்த ஆலயத்துக்கு பின் சென்று பார்த்தால் நீர்நிலைகள் இருக்கும் இடமாக இருக்கும். இப்போதைக்கு ஈராண்டு காலங்களாக தொட்டது தொடங்காம கஷ்டமும் தொழில நஷ்டமும் சந்தித்திருப்பேன். உண்மையா? அதனால இன்னும் ஒருவருடைய உதவி கிடைத்தால் கொஞ்சம் முன்னேறிடலாம்ங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து முயற்சி செய்து அதுல தடை வந்திருக்கு. அந்த உதவியும் வாங்கி தந்து இந்த தடையை நீக்கி தந்தா போதும் தான். கால் வந்து வரலாம்ப்பா. சாப்பிட்டு போகணும்.
கர்மசாமிக்கு என் பிள்ளை ஏன் சொல்ல கேட்கணும், அதுதான் நல்லது. உன் பிள்ளை உன் சொல்ல கேட்க மாட்டேக்கோ, நீ வாமா உன் சொல்ல உன் பிள்ளை உன் சொல்ல கேட்க மாட்டேக்கா. எங்க இருக்கு உன் பிள்ளை, எத்தனை படிக்கு உங்களை பிள்ளையா காரணம் இருக்குவா. ஒரு முறை காரணம் இருக்குவா. உட்காரலாம், பக்கத்துல வந்து உட்கார பார்ப்போம். நம்ம போற வழியில ஒரு மசூதி தெரியுது, எங்கமா இருக்கு, வழிபாட்டு இருக்கா, காரணம் உட்காருமாங்க. நான் சொல்லிட்டு நீ உட்கார்ந்துனா நீ உட்கார்ந்துருவ, உன் பிள்ளைய உட்கார்ந்துனா உட்காரு, புரியுதா? அவளுடைய உள்மனதை பார்த்தேன், அவளுக்கு தேவையான ஒரு நட்பால அவன் மனசு பாதிச்சிருக்கு. அதுல உன்னைய பெருத்தா எடுக்காம தூக்கி தூர இருந்து போயிடுவான். ஆனால் அவளுடைய வாழ்க்கையே திசை திரும்பக்கூடிய நிலைமையில இருக்கு. இப்போ அவன் மனதை மாத்தி தரணுமா, இல்லாட்டா அதை நீ ஏத்துக்கிட போறியா? காரணம் பக்கத்துல கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காரணும், தியானம் பண்ணிக்க, கொஞ்சம் என்னைய மனதை மாற்றுவோம். உன் சொல்லுக்கு கட்டுப்படுவா, மனம் மாற்றபடி உன் இஷ்டப்படி அந்த மனக்குறத்தை நடக்கும். கர்மசாமிக்கு அதே மாதிரிதான், அதே மாதிரி என் உள்ள மனசு என்னைய கேட்கணும். தர்மத்தை காப்பவனியம்மா வெள்ளி மரமும் கோயில் என்றாய், வேப்ப மரமும் வாதர் என்றாய். என்னம்மா உன் வீட்டு பக்கத்துல மாரியம்மன் இருக்காளா? மாரியம்மன் வராடா உங்க வீட்டு இலையில? வீட்டு இலையில மாரியம்மன் இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு பேச வேண்டியது இப்போ போய் பேசுறேன். கால் நினைக்குவான். கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். போன உடனே எனக்கு கண்ணெல்லாம் இருந்து போச்சு. அது ஏன்னு கேட்டேன். அந்த வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா ஒண்ணு விளையாடிச்சு. அதனால உங்களால அந்த வீட்டுல நிம்மதியா போய் இருக்க முடியாது. மனவேதனையும் குழப்பமும் இருக்கும். கும்பிட்டு பார்த்தும் உங்களுக்கு பலன் கிடைக்கிற. அதனால அது இருக்கிறதா அது சரியா தவறான ஒரு குழப்பம் உள்ளதுல நிறையா இருந்துருக்கு. உண்மையா 2 1 கூட காலம் இருக்கும். யுகாதிபதியாக நமோ யாரு? உன் பிள்ளை எங்க இருக்கு? என்ன பேரு? அங்கிருந்து வரையில நட்டத்தான் வருவா, கவலைப்படாத. என்ன செய்யணும் அவளுக்கு? குடும்பத்திலேயே கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாரும் குடியிருக்க முடியாது. அதுல மற்றவர்களால் ஏவிப்பட்ட விடப்பட்டதா அல்லது இயல்பாகவே அந்த இடத்துல இருக்கா
அப்படிங்கிற குழப்பத்தெல்லாம் பார்த்தேன். ஏற்கனவே மனிதர்களால் செய்யப்பட்டது தான் அந்த தீவினை. இதுல உன் பிள்ளைகளுடைய மன அலைகள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. உங்க சொல்லுக்கு மாறுபட்ட நட்பும் உறவும் அவ உடத்துல இருக்கு. அதனால நீங்க தரக்கூடிய வேண்டிய விதியும் அங்க நடந்துட்டு இருக்கு. புரியுதா? 6 மாத காலம் அமைதியா இருங்க. மனத்தை மாத்தி தெளிவா கொடுத்து கேட்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு இன்னும் ஓராண்டு காலம் நீங்க ஒதுக்கி இருக்கணும். காரணம் அதுக்கு பேசலாம் பையன் பத்தி. திருமணத்தை பத்தி கேட்பது யாருப்பா? சக்தி சொரூபமா காப்பாற்றாருப்பா. கல்யாணம் முடிக்கணுமா? இந்த ஒரு டாசமே காலம் போவோம். கேட்டு பார்ப்போம். ரயில் எங்கே போகுது? வேற ரயில் ரோடு இருக்கா? பக்கம் தானே அது. அந்த இடைக்காலத்துக்கு கொஞ்சம் பக்கம் போட்டுக்கிறேன். அங்க இருந்தா வருது. என்னன்னு கேட்போம். அமைதி அமைதி உட்காரா. யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். நல்ல பாட்டு தரேன். அவனை பிடிச்சிருக்கா? அந்த பாட்டு பிடிச்சிருக்கா? பிடிக்கிறேன். பிடிச்சிருக்கு. ஏன் நான் கேட்கறேன் தெரியுமா? சோசியக்காரங்க, மந்திரவாதிய, பூஜாரிய எல்லா விஷயத்திலையும் போய் பார்த்து ஒரு முடிவும் ஒரு விடையும் இவருக்கு கிடைக்கல. உண்மையா இல்லையா? எல்லா விஷயத்திலுமே ஒரு ஏமாற்றமும் வேதனையும் தான் நடக்குது. கடைசியாக இந்த பக்கத்தில் உள்ள சாமியை கொஞ்சம் பெருமையா சொல்லுறாங்க. வந்திருப்போம், நடக்கான்னு பார்ப்போம். நடந்தாச்சா இதுதான் தெய்வம்னு பிடிச்சி கொடுவோம் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்மனசுல இருக்கு. உண்மையா இல்லையாடா? காரணம் அது நம்ம தப்பா நினைக்கக்கூடாது. அது வந்து உண்மைதான். அவன் பாதிக்கப்பட்ட வேதனையை அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். சாமிய நம்ம அவனை வந்து தேற்றி வாழத்தான் வைக்கணும். அவனை எதிர்பார்க்க நினைக்கூடாது. ஒரு குருவின் கடமையா தான் தங்கமா கும்பிட்டுவாடா. ரொம்ப மூஞ்சி அமைங்கி போயிருந்துச்சு தமிழ்ல. நீ நினைக்கிற வடிவத்துல பொண்ணு உனக்கு கிடைக்காதுதான். நீ நினைக்கிற பொண்ணும் விரும்புற பொண்ணும் கிடைக்காது. அதை நீ கைவிட்டுடலாம். உனக்கு கல்யாணத்துக்கு இன்னும் 9 மாத காலம் அவகாசம் இருக்கு. புரியுதா? அதுக்கு இடையில வரக்கூடிய ஜாதகம் 7 ஜாதகம் வரும். 9 பொருத்தோட ஒரு ஜாதகம் வரும். அதுல ஒரு பொண்ணுக்கு அப்ப அல்லது ஆத்தா இருக்க மாட்டான். அந்த ஜாதகத்தை கொண்டு என்கிட்ட வர கல்யாணத்தை வந்து நான் முடிச்சிருக்கோம். கருதாமிக்கு நல்லா இருப்பாரு. அப்படியா?